ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நாடு தழுவிய அளவுல தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதுல தோமுசா உள்ளிட்ட திமுகவின் தொழிற்சங்கங்களும் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல பந்த் பெரிய அளவுல ஈடுபடல. தோழமை கட்சியா திமுக சரியா நடந்திருக்கா? இப்ப இருக்க பல பேர் Facebookலயே வந்து கண்டிச்சு போடுறான், ஹேஷ்டேக் போட்டு போறான். அது ஒண்ணே ட்ரெண்டிங். அது ட்விட்டர்ல விஜய் ட்ரெண்ட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு கார்பரேட் மீடியா ட்ரெண்ட் பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஐயோ தெருவுல நாங்க ஓடி போராடிட்டு இருக்கோமே, அதையே நீங்க வந்து கண்டுக்கவே இல்ல மாட்டேன்றீங்க. எடப்பாடி பழனிசாமி சமீப கம்யூனிஸ்டுகள் எங்க இருக்காங்கன்னு தேட வேண்டியதா இருக்கு மாதிரி சொல்லியிருக்காரு. கம்யூனிஸ்டுகளை விமர்சிப்பதன் மூலமாக எடப்பாடி கோவத்துல பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வருவாங்கன்னு காத்துட்டு இருந்து இப்ப கம்யூனிஸ்டுகள் வரல கூட்டணியில. அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அயோக்கியதனமான வேலையை வந்து செஞ்சிருக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கட்சியில கரைச்சிட்டார். அவர் பிஜேபி காரனே பேசுறதுக்கு தயங்கக்கூடிய ஒரு குலவெறி வார்த்தையை எடப்பாடி பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருக்கிறது. இன்னொரு பக்கம் திமுக மீதும் வந்து மக்கள் வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க முன்மொழிந்த ஆட்சி தான் வந்திருக்கு 2021. அப்போ அது 4 வருடம்ங்கிறது திமுக இன்னும் சரியா செயல்படல அப்படிங்கறத நீங்க சொல்றதுல புரிஞ்சுக்க முடியுது. மாநில அரசாங்கம் எதெல்லாம் செய்யணும்னா பல செயல் அழுத்தம் இல்லையா? நீங்க இவ்வளவு நடக்கு, நாங்க பிரச்சாரம் பண்றோம், இவ்வளவு போறோம், ஏன் முதலமைச்சர் விமர்சனம் வைக்கல? எங்களை பொறுத்தவரைக்கும் தேர்தலே பெரிய முற்றும் முடிவானலாம் கிடையாது. தேர்தலும் ஒரு பார்ட்டி, அவ்வளவுதான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் திரு ஜி செல்வா சார். வணக்கம். இப்போ நாடு தழுவிய அளவில் தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 13 தொழிற்சங்கங்கள் அதில் இணைந்திருக்காங்க. அதில் தோமுசா உள்ளிட்ட திமுகவின் தொழிற்சங்கங்களும் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பந்த் பெரிய அளவில் ஈடுபடலை. கேரளா, வெஸ்ட் பெங்காலில் பெரிய அளவில் அது பேசப்பட்டுச்சு. அங்கே மாநிலமே ஸ்தம்பிச்சு போடுச்சு அப்படின்லாம் பார்க்கப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு தோழமை கட்சியாக திமுக சரியாக நடந்திருக்கா அல்லது அரசாக சரியாக செயல்பட்டுருக்கா? நான் என்ன சொல்ல விரும்புன்னா, ஸ்ட்ரைக்னா ஏன், எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறோம், ஸ்ட்ரைக்கை பொறுத்து எங்கள் பார்வை என்ன அப்படின்றத பேசலாம்னு நினைக்கிறேன். இது வந்து 22வது அகில இந்திய வேலை நிறுத்தம். தொடர்ந்து வந்து என்னன்னா நாடு முழுக்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் ட்ரேட் யூனியன்ஸ், அப்புறம் துறைவாரிய தொழிற்சங்கங்கள், இவங்கெல்லாம் கூட்டமைப்பு இணைந்து என்னன்னா நாடு முழுவதும் ஒவ்வொரு வருடங்களும் பார்த்தீங்கன்னா வந்து வேலை நிறுத்தத்துக்கு அறைகோல் விடுறாங்க. கிட்டத்தட்ட தாராளமயமாக்கல் கொள்கை இந்தியாவில் அமுலாக்க தொடங்கி அது கொடூரங்கள் வெளிப்பட ஆரம்பித்தவுடனே எல்லா தொழிற்சங்கங்களும் ஒருங்கிணைந்து ஒரு தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைக்காக நடத்தக்கூடிய ஒரு பொது வேலை நிறுத்தம் இது. இந்த வேலை நிறுத்தம் வந்து என்னென்னா, இன்று தொழிற்சங்கங்களுடைய ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க 25 கோடி மக்கள் வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. தொழிலாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக வாலிபர், மாதவர், மாணவர் போன்ற பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இறங்கியிருக்கிறாங்க, களத்தில் இறங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மையங்களில் வந்து சாலை மறியல், ரயில் மறியல்னா பல்வேறு போராட்டம் நடந்திருக்கிறது. மத்திய அரசு அலுவலகங்கள் வந்து என்னென்னா தொழிலாளர் வேலைக்கு போகாமல் புறக்கணித்திருக்கின்றார்கள். எல்ஐசி கட்டிடங்கள் வந்து என்னென்னா கட்டிடமாக தான் அந்த கண்டி உள்ளர வந்து தொழிலாளர் இல்லை. அது போன்று பல்வேறு அரசு நிறுவனங்களில், பொதுத்துறை நிறுவனங்களில் வந்து தொழிலாளர்கள் இந்த வேலையை வந்து புறக்கணித்திருக்கிறார்கள். இது வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்னு சொன்னால், தொழிலாளர் போராட்டத்தை நாங்கள் எப்படி அதை மதிப்பிடுறோன்னா, இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட முதலாளிகள் வந்து நம்ம நாட்டு மக்களை வந்து சூறையாடி கொண்டிருக்கலாம், அவங்க உழைப்பை சூறையாடுறாங்க. ஒரு 5 பெரும் முதலாளி கையில் தான் இந்தியாவுடைய வளங்கள் 50%மான வளங்கள் வந்து 5 முதலாளி இருக்குது. அதானி, அம்பானி, டாட்டா, பிர்லா, மித்தல்னு போயிடுச்சு. வேற இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற 50% மக்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா 3% வளங்கள் தான் இருக்கின்றது. ஸோ இப்போ என்ன வந்து ரிச் கெட் ரிச்சர், போர் கெட் போர், பணக்காரனாகிட்டு இருக்கேன், ஏழை ஆகிட்டு இருக்கேன்ற அடிப்படையில்னா இந்த இடைவெளி அதிகமாக இருக்குது. கம்யூனிஸ்ட்லாக நாங்கள் என்ன யோசிக்கிறோன்னா, தொழிலாளி வர்க்கம் உரிமைக்கு போராடு, உழைப்பை சுரண்டுறாங்க. 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம்ன்ற அடிப்பையை தாண்டி 14 மணி நேரம், 16 மணி நேரம் உழைப்பு சுரண்டுக்குது. என்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது கிடையாது, பணி பாதுகாப்பு கிடையாது, ஒரு இஎஸ்ஐ, பிஎஃப் என்பதெல்லாம் வந்து பேப்பரில் இருக்கிற நடைமுறைப்படுத்தப்படலை. போராடி பெற்ற தொழிலாளர் உரிமைகள்லாம் பறிக்கப்படுது. கிட்டத்தட்ட அரசு அமைப்புகளே வந்து கான்ட்ராக்டர் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வந்துட்டாங்க. நீங்கள் வந்து கார்பரேஷனில் கான்ட்ராக்ட் எம்ப்ளாய் வந்துட்டாங்க. வாதியாரே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சர்
அவர் ஒரு கான்ட்ராக்டர், அதே மாதிரி டாக்டர் கான்ட்ராக்ட் டாக்டர், நர்ஸு கான்ட்ராக்டர், தூய்மை பணியாளர் கான்ட்ராக்டர், எல்லாமே கான்ட்ராக்டர். கவர்மெண்ட்டே கான்ட்ராக்ட் கொடுத்துக்கினே கவர்மெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செயல்படக்கூடிய சொல்லுது. நீ யாரையும் அதெல்லாம் முடிவு பண்ணுறது? எவனுக்காக இந்த திட்டத்தை அமுல்படுத்துகிற? நான் உழைத்து உருவான செல்வம், இந்த நாட்டில் இருக்கிற செல்வங்கள் எல்லாரும் உழைச்சிட்டு வந்தால் நாட்டினுடைய வளங்கள் பெறுது. அப்போ எனக்குரிய பங்கு எது, எங்கே அப்படின்னு வந்து உழைக்கும் மக்கள் கேள்வி கேட்கணும். ஆனால் மக்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள். ஏன் கேள்வி கேட்கணும்னா, எப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனையை போய் போராட்டம் பண்ணால் அவ்வளோதான், ஏதோ தலையெழுத்துறா சாமி, நம்ம பாரு நம்ம போயிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு மக்கள் போயிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு அரசியல் உணர்வு ஊட்டுவதற்காக தான் இந்த வேலை நிறுத்தம். ஸோ நாங்கள் எப்படி பார்க்கணும்னு சொன்னால், இன்றைக்கு இந்த வேலை நிறுத்தம்னா 25 கோடி மக்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய தெருவில் வந்திருக்கிறாங்க, அவங்க போர்க்குள்ள உயர்த்திருக்காங்கன்னு சொன்னால், மக்கள் அரசியல் மயமாவது வந்து அதிகமாகி கொண்டு வருகிறது. கம்யூனிஸ்டுகள் மற்றும் இடதுசாரிகள் மற்றும் பேசி வந்த வார்த்தையை, வர்க்க சுரண்டலை இன்னைக்கு தொழிற்சங்கங்கள், முதலாளித்துவ கட்சியினுடைய தொழிற்சங்கமாக இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களும் அந்த உரிமைக்காக களத்தில் நிற்க வேண்டிய சூழலை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ஆனால் அது தமிழகத்தில் பெரிய அளவில் எதிரொலிக்கல. தமிழக அரசு அதிகாரிகள் நிறைய பேர் அரசாங்க பணிகளுக்கு திரும்பினாங்க, யாருமே விடுபடல. அதாவது தோழா, இங்கே என்ன பெரிய அளவு பிரதிபலிக்குன்னா, நம்ம விஜய் வந்து அவங்க வீட்டில் 3 படத்தை வச்சு ஃபோட்டோ போட்டோன்னா எல்லா டிவியும் லைவ் போட்டோன்னா பெரிய பிரதிபலிப்பு, ஓகேவா? தமிழ்நாட்டில் சென்னையிலே பார்த்தோன்னா 3 இடங்களில் மறியல். எத்தனை டிவி லைவ் போட்டாங்க சொல்லுங்க பார்ப்போம். நேர்மை இருக்குது அந்த கார்பரேட் சேனலுக்கு. உங்களுக்கு வந்து ஒரு நேர்மை இருந்ததுன்னா மறியலின் லைவ் போட்டு காமிக்க வேண்டியதுன்னா, நேற்று டிவி டிபேட் எத்தனை டிபேட் நடத்துனாங்க சேனலில்? எல்லாமே எடப்பாடி திமுக கூட்டணி, விஜய் வருவாரா, யாருக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்கும், ஒரே மாவில் இட்லி சுட்டு, தோசை சுட்டு, ஊத்தாப்பை சுட்டு, பொடி தோசை சுடுற மாதிரி ஒரே மேட்டரை ஜவ்வு மாதிரி வச்சு 9 மணிக்கு 8 மணிக்கு விவாதம் நடத்துகிற ஊடகங்கள் இந்த பொது வேலை நிறுத்தம் வந்து ஏன் பேசப்படல? ஏன் ஊடகங்கள் அதை கண்டு? தமிழகத்தில் தாக்கம் ஏற்படுத்த கேளு, ஏன் நடத்தல கேளுங்க. தாக்கம் நீ எப்படி சொல்றீங்க? தாக்கம் என்பது மீடியாவில் வந்ததான் தாக்கம்னு நினைக்கிறீங்க நீங்க? நானா கேட்கிறேன், ரோட்ல மறியல் பண்ணிருக்காங்களா, எல்லாத்துலையும் அரெஸ்ட் ஆயிருக்காங்களா? ஒவ்வொரு மாவட்டத்தில் 1க்கும் மேற்பட்ட இடங்கள்ல மறியல் பண்ணிருக்காங்கல்ல. அப்ப அந்த மறியலை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? இல்ல ஒரு பேருந்து முடங்கணும், ஆட்டோ முடங்கணும் அப்படி இருந்தா தானே மக்கள் பாதிக்கப்படுறப்ப அது பேசு பொருளா மாறும். அப்படி எதுவும் நடக்கலையே நிதி. அதுதான் என்னன்னா, நம்ம மாநிலத்தில் என்னன்னா அரசியல் உணர்வு எங்க பின்தங்கி இருக்குன்னு பார்க்கணும். இந்த இடத்துல இங்க வந்து வர்க்க ரீதியாக மக்களை அணிதிரட்டுவது என்பது சாதாரண வேலை கிடையாது. இன்னைக்கு அவ்வளோ பெரிய, ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஒப்பந்த பலராயிடுச்சு. நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பெருமையாக ஒரு சில விஷயம் பேசுகிறோம். இன்றைக்கி அரசாங்கம் வந்து மதிய உணவு கொடுக்குறாங்க, காலை உணவுலாம் சாதாரண விஷயம் கிடையாது, போற்ற தகுந்த விஷயம். என்ன பட்னி கிடக்கணும் தான் தெரியும். காலங்காலத்தில் ஸ்கூலில் சோறு போகிறது எவ்வளோ நல்ல விஷயன்றது, அது பெருமைக்குரிய விஷயம் இந்த அரசாங்கம் பண்ணுறது. ஆனால் நான் திருப்பி இன்னொரு கேள்வி எப்படி போகிறேன், ஆனால் காலைல சோறுட வீட்டில் துண்ண முடியாத நிலமில் தானே இந்த நாட்டில் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த வறுமை இருக்கா இல்லையா? வளர்ந்த ஒரு மாநிலத்தில் ஏன் இவ்வளோ பேர் வறுமையில் இருக்கிறான்? வீட்டில் காலைல சோறாகி துண்ண முடியாத வறுமை இருக்குன்னா எந்த அளவுக்கு உழைப்பு சூழ்நிலை நடக்குது என்பது புரிஞ்சுக்கணும் இங்கே. அப்போது மக்கள்னு சொன்னால் இந்த அடிப்படையான பிரச்சனைக்கு அரசியல் மயமாகுது என்று பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு நெருக்கடியாக தான் இருக்குது. இங்கே ஜாதியாக மோலியார் ஜாதிலாம் வாங்கப்பா டிவியில் விளம்பரம் கொடுக்குறாங்க. மோலியாருக்கு தனி மேட்ரிமோனியல், வன்னியருக்கு தனி மேட்ரிமோனியல், தேவருக்குன்றான். ஜாதியாக பிரித்து வச்சுருக்கான், மதமாக பிரித்து வச்சுருக்கான், ஊராக பிரித்து வச்சுருக்கான், பல வகையில் பிரித்து வச்சுருக்காங்க. அந்த மக்களை தொழிலாளர்களே ஒன்று திரட்டுன்னு சொல்லி சாதாரண விஷயம் கிடையாது. கேரளாவில் இடதுசாரி இயக்கத்தினுடைய தொடர்ந்து செயல்பாடு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இங்கே இன்னொரு பக்கம் என்னன்னா, எல்லாமே ஒப்பந்த பணியாளர். ஒப்பந்த பணியாளர்னா ஸ்ட்ரைக் அடிக்கணும் அவன் விரும்பினாங்களும் வேலை போடும், பயம் இருக்கும். அப்புறம் பார்த்தா ஓலா, ஊபர், ஆட்டோ டிரைவர் பார்த்துச்சுன்னு எல்லாம் ஆட்டோ டிரைவர் என்னன்னா மறியலுக்கு வந்தாங்க. மறியலுக்கு வந்துட்டு கைதாயிட்டு சாயங்காலம் போயிட்டு வண்டியை ஓட்டினாங்க, ஸ்கூல் சவாரி ஓட்டுறாங்க. என்ன அர்த்தம்னு சொன்னால், அந்த ஒரு நாள் அந்த குடும்பம் அந்த வண்டி ஓட்டலைன்னா அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்கும். அப்போ அவர் 5 மணி நேரம் ஒரு வேலையில் ஆட்டோ ஓட்டாமல் நிற்கிறார் பார்த்தீங்களா? அதுவே நான் பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஒரு தொழிலாளி, ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு தொழிலாளி ஒரு 7-8 மணி நேரம் வேலையை ஆட்டோ ஓட்டாமல் ரோட்டில் நின்று மறியல் பண்ணிட்டு அப்புறம் ஆட்டோ ஓட்டுறாரு. அந்த அளவுக்கு அரசியல் மையப்படுத்திருக்கணும் இல்லையா? அது சாதாரண விஷயம். வேறு எந்த கட்சியும் பண்ணலை, வேறு எந்த இயக்கம் பண்ணலை. ஸோ என்னை பொறுத்தவரை என்னென்னா, ஒவ்வொரு ஆண்டும் என்னென்னா இந்த வேலை நிறுத்தத்தின் மூலமாக தொழிலாளர்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். இப்போ இருக்க பல பேர்னா ஃபேஸ்புக்லேயே வந்து கண்டிச்சுட்டு போடுறான், ஹேஷ்டேக் போட்டு போகிறான், அது ஒன்றே ட்ரெண்டிங். அதாவது ட்விட்டரில் விஜய் ட்ரெண்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு கார்பரேட் மீடியா ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? நான் என்ன கேட்குறேன், தெருவில் நாங்கள் போராடிட்டு இருக்கோமே, அதையே நீங்கள் வந்து கண்டுக்கவே இல்லை மாட்டேன்றீங்க. அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்வி ஒரு பக்கம் நம்ம ஊடகங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கோம். அதே நேரத்தில் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். நேற்று வந்து எல்லா தொழிற்சங்கங்களும் தொழிலாளர் என்ற அடிப்படையில் தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைந்திருக்காங்களா, இது வந்து ஒரு முக்கியமான நடவடிக்கை. இது எப்படி பார்க்கலான்னு பார்த்தா, இந்தியாவில் பல மாநிலங்களில் 8 மணி நேரம் வேலையை வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆக்கிட்டே வராங்க. கர்நாடகா ஆக்கிட்டாங்க, இப்போ குஜராத் ஆகிட்டாங்க, எல்லா மாநிலம் ஆகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததை திருப்பி பெற வச்சுது.
ஏன் பராமரிச்சுன்னா இங்கே தொழிற்சங்க யூனியனுடைய அந்த பலம் இருக்குது. ஸோ இந்த பலம் வந்து இன்னும் முன்னேற வேண்டும் என்பதாக தான் இந்த போராட்டத்தினூடாக நாங்கள் பார்க்குறோம். இதில் இப்போ அரசியல் ரீதியாக வந்தோம்னா எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் பேசின பேச்சில் கம்யூனிஸ்டுகள் எங்கே இருக்காங்கன்னு தேட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் விமர்சித்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு வரும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா 4 வருடமாக அமைதியாக இருந்துட்டு இப்போவாச்சும் சண்முகம் பேசுகிறாரு அப்படிங்கிற வகையில் அவர் பாராட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது எடப்பாடியோட நிலைமை எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கோயம்புத்தூரில் போயிட்டு பேசுகிறார். ஏன் கோயம்புத்தூரில் அவர் பேசுகிறாருன்னா கோயம்புத்தூரில் கம்யூனிஸ்டுகளோட ஸ்ட்ராங்கான ஒரு இடம். எனவே என்னென்னா அங்கே வந்து கம்யூனிஸ்டுகளை விமர்சிப்பதன் மூலியமாக அது வந்து தன்னுடைய கருத்தை வந்து எதிரொலிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு பார்க்குறாரு. நாங்கள் எங்கே இருந்தோம் என்பது என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து பத்திரிகை படிக்கிற ஆளாக இருந்தாலோ அல்லது தினசரி தமிழ்நாடு நடந்துக்கிற போராட்டம் பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் கம்யூனிஸ்ட் கட்சி கொடி இல்லாமல் ஒரு நாள் எந்த நகரம் வந்து எந்த ஊர் ஒரு கிராமமோ ஒரு தெருவில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியத்தோடு வந்து போராடாத நாள் இன்றைக்கி கிடையவே கிடையாது. ஸோ களத்தில் போராடி கொண்டே தான் இருக்கின்றோம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 4 வருஷமாக எதுவும் பேசலை சிபிஎம்மு மாநில செயலாளர் இப்போ தான் பேசுகிறாங்க. 4 வருஷமாக தான் பேசிகிட்டு இருந்தோம், இப்போவும் பேசுகிறோம். எப்போ பேசுகிறதுங்கிட்ட எல்லா டைமும் களத்தில் இருக்கும். உங்களுக்கே தெரியும் சென்னையெல்லாம் வந்து வீடு இடிக்கும் போது இன்னும் ரோட்டில் இறங்கி போராட்டம் நடத்தி கடுமையாக ஜனவரி பதவியேற்றிலேருந்து விமர்சிச்சுட்டு தான் வர்றாரு. திமுக பதவியேற்றம் பண்ணணும். அதே மாதிரி இங்கே முன்னாள் மாநில செயலாளர் எங்கள் கே பாலகிருஷ்ணன் வந்து என்னன்னா இங்கே நம்முடைய அவசர நிலை நடக்குது இடிக்கும் போது ரோட்லன்னு போராட்டம் நடத்தினார். டிஎம்கே வந்த உடனே என்ன வந்து என்னன்னா திமுக அரசு திமுக முதன்மை செயலாளர் இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நீங்கள் இப்போ என்ன முடிக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ கண்ணப்படத்தில் நாங்கள் நடத்தின போராட்டம் என்ன, சாம்சங் போராட்டம் என்ன, 8 மணி நேரம் வேலை நேரத்தை உயர்த்தமோ அதே இடத்துல நடத்தினுடைய போராட்டங்கள் என்ன, இப்படி எல்லா இடத்துலையும் என்ன நாங்கள் வந்து போராடி கொண்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த போராட்டங்கள் ஒரு வடிவம் காண்பிக்கப்படுவதில்லை. எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது இந்த கார்பரேட் மீடியாவில். வேற சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா அதுவே பெய்டு மீடியாவாகிடுச்சு. பல பேர்னா காசு வச்சு அவங்கவுங்க ரீல்ஸ் போட்டு மீடியா நடத்திட்டு போகிறாங்க. அப்போது ஒரே அரசியல் பலத்தை மட்டும் வைத்து கொண்டிருப்பதுனால அந்த வெளியில் அதனால எடப்பாடி வந்து அப்படி பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் உண்மையிலே என்ன எடப்பாடி கோவத்தில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்து இப்போ கம்யூனிஸ்டுகள் வரலை கூட்டணியில், பிஜேபி வந்ததுனால இனிமேல் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படி ஒரு பார்த்தா இருந்தது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்தாலும் ஒரு ஆர்வ கோளாறுன்னு அர்த்தம். அது அப்படி தான் பார்க்க முடியும். ஏன்னா எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை நாங்கள் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறோம். எந்த அடிப்படையில் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். எங்களை பொறுத்தவரைக்கும் தேர்தலே பெரிய முற்றும் முடிவானலாம் கிடையாது. தேர்தலும் ஒரு பார்ட்டி, அவ்வளோதான். தேர்தல் மட்டுமே, தேர்தல் அரசியல் மட்டுமே கம்யூனிஸ்ட் கட்சி நம்பி இல்லவே இல்லை. தேர்தல் அரசியலும் இந்த ஜனநாயக வெளியில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தேர்தல் அரசியல் இருக்கும். தேர்தல் அரசியலை தாண்டி சமூகத்தில் செய்ய வேண்டிய அரசியல் என்பது மிக முக்கியமான பங்கு இருக்கின்றது. ஸோ இரண்டும் கலந்து பண்ணுவது தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அடிப்படை. எனவே நாங்கள் நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பாஜக எதிர்ப்பு என்பதில் உறுதியாக இருக்கிறோம், கார்ப்பரேட் எதிர்ப்பில் உறுதியாக இருக்கும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்தில் எப்படி வந்து தேர்தல் அணிசேர்க்கை இருக்குன்றதை நம்ம முடிவு எடுத்து வெளிப்படையாக அறிவித்து பேசுவோம். இவருக்கு நம்முடைய எடப்பாடிக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அயோக்கியதனமான வேலையை வந்து செஞ்சிருக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கட்சியில் கரைச்சிட்டார். அவர் கிட்டத்தட்ட பிஜேபி தலைவர்கள் கூட தைரியமாக தமிழ்நாட்டில் பேச தயங்குற வார்த்தையெல்லாம் இன்னைக்கு பிரச்சாரத்தில் வந்து என்னென்னா எடப்பாடி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து என்னென்னா அவருக்கு நல்லதில்லை. என்னென்னா இவர் வந்து ஒரு அமித்ஷாவினோட ஒரு அடிமையாக மாறிட்டார். இப்போ அவங்களுக்கு என்னென்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிர்ப்புன்னா கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு வந்து அடிப்படையானது. அந்த ஒரு கம்யூனிஸ்ட் எதிர்ப்பை வந்து இப்போ வந்து எடப்பாடி வந்து இது அவர் பேசி அவர் வந்து அடிமை இல்லை, எனவே ஓனருக்கு விசுவாசமாக பண்ணுறதுக்காக பார்க்குறதுக்காக தான் அவர் இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு கட்சி என்பதாக தான் பெரும்பாலும் நம்மளுடைய மதிப்பீடுகள் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்து அந்த கட்சி அவர் வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய எடப்பாடி ப்ளஸ் ஒரு மெயின் ஒரு சில ஆட்கள் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் செய்து அது வந்து என்னென்னா மத்தியில் ஆட்சியில் கூட பிஜேபியிலேருந்து பாதுகாப்பதற்காக ஒரு அடிமையாக இன்னைக்கு வந்து பிஜேபி பின்னாடி இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறையை ஒட்டி அவர் பேசின பேச்சு சர்ச்சையானதை ஒட்டி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா திமுக தான் அந்த அஜெண்டாவெல்லாம் செட் பண்ணிச்சு, முத்தமிழ் முருகன் மாடல்லாம் அவங்க போட்டாங்க, அதற்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்க வேண்டிய இடத்துல எடப்பாடி இருக்காரு, அதனால தான் அவர் இந்த மாதிரி அரசியலை கையில் எடுக்க வேண்டிய சூழலை திமுக தான் தள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதாவது இதில் வந்து இவர் பேசுனது என்னென்னா அறநிலைத்துறையோட வேலை என்ன, அது ஏன் கோயில் கட்டுறது காலேஜ் கட்டுறது சாமி கும்புற பணத்தை தூக்கி போய்ட்டு இவங்க மற்ற செலவழிக்கிறான்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இது ஒரு பச்சை பொய், இது அயோக்கியத்தனமான பொய். ஏன்னா அறநிலைத்துறையின் கோயில் வந்து சில பள்ளிகள் கல்லூரிகள் இருக்குது என்பது உண்மை. இப்போ வந்து என்னென்னா நீங்கள் அவருக்கு திறந்த கல்லூரியை காமிச்சாங்க, இப்போ பழனியாண்டவர் காலேஜில் இவரே போய் திறந்துருக்காங்க. நீங்கள் வந்து திமுக அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் என்ன பண்ண சொன்னால் அந்த பச்சைப்பாஸ் காலேஜ் தமிழ் சென்னையில்
அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளி வந்து பள்ளியை மூடுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறான்னு சொன்னால் கோயில் நடத்துல தான் அவங்க வந்து அந்த ஸ்கூலே நடத்திட்டு இருந்தது. அப்போது மாணவர்கள் பெற்றோர்கள் நம்ம போராட்டம் நடத்துகிறோம், மாணவர் சங்கம்லாம் போராட்டத்தில் ஈடுபட்ட உடனே அப்போது அமைச்சராக வந்து அறநிலையத்துறை அமைச்சராக மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் வந்த உடனே பல்வேறு தரப்பினர் முறையிட்ட உடனே அவங்க என்ன பண்ணனா அப்போ தான் போய் பார்த்தது. நீங்கள் போய் பாருங்கள், அந்த அவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்குங்க, எல்லாம் மறைச்சி வச்சுருந்தான். அது எல்லாத்தையும் நீங்கள் அறநிலையத்துறை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல அந்த பள்ளிக்கூடத்தை அப்படியே நடத்துங்க, காலேஜ் நடத்துங்கன்னா நடத்துகிறாங்க. அது அதோடைய வருவாயை, அதுக்கான வருவாயை தான் அதை பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கோயிலில் வரக்கூடிய பணங்கள் முழுக்க கோவில் நலனுக்கு தான் பயன்படுத்தும், பொது காரியத்துக்கு பயன்படுது. இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறை மூலயமா தான் பணம் செலவழிக்குது. இது எல்லாம் எடப்பாடிக்கு தெரியும். ஆனால் அதை நான் சொல்கிறேன், பிஜேபிக்காரனே பேசுறதுக்கு தயங்கக்கூடிய ஒரு குலவெறி வார்த்தையை எடப்பாடி பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருக்கிறது இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, திமுக எடுக்கக்கூடிய நடவடிக்கை விமர்சிக்கலாம். விமர்சிக்கணும் எப்படி பண்ணணும்? நீங்கள் ஒரு செக்குலர் கவர்மெண்ட், நீ ஏன் மத நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகிற, அந்த கேள்வியை நீங்கள் கேட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன போகிறோம். ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னு சொன்னால் வந்து நான் கேள்வி கேட்குறேன் பேருன்றதுனா சாக்கடை எடுத்து உம்மூஞ்சில் ஊற்றிக்கிறிய, நீ எதுவும் நியாயமாக இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். அப்போது ஒரு மதச்சார்பற்ற ஒரு கட்டமைப்பில் ஒரு அரசு நிர்வாக அமைப்பு எப்படி செயல்படும் நாங்களாம் கூட விமர்சித்தோம். ஏன் இந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க? அறநிலைத்துறை வேலை என்னென்னா ஆன்மீகத்தை பரப்புவதில்லை. திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களா 3500 கோவிலுக்கு நாங்கள் குடமுழுக்கு பண்ணி வச்சுட்டோம், எங்கள் இதில் இருக்கிறது ஃபுல்லாக இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்கிறது மூலமாக திமுக ஒரு அஜெண்டா செட் பண்ணுறாங்க. அதற்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்க வேண்டிய இடத்துல ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி வராரு இல்லையா? இல்லை, எடப்பாடி வர்றது வந்து பிஜேபி வாயாக பேசுகிறாரு, அதிமுக வார்த்தையாக இல்லை. இது வாய், அமித்ஷா வாய். எடப்பாடி பேசுறது என்னன்னா ஆர்எஸ்எஸ் உடைய வார்த்தையை தூக்கி பேசுகிறார். அது வந்து ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை பேசுகிறார். பேசுறது வந்து ஆர்எஸ்எஸ் அஜெண்டா பேசுறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள். அதிமுகவே வந்து கரைக்கக்கூடிய வேலையை வந்து எடப்பாடி பண்ணுறார். அது விடுங்க. இன்னொரு பக்கம் திமுக இந்த நடவடிக்கை இருக்குன்னா அதை எப்படி விமர்சிக்கணும்? இப்போது அறநிலைத்துறையுடைய வேலை என்னென்னா ஆன்மீகத்தை வந்து பரப்புவதல்ல, ஆன்மீக நம்பிக்கையுடையவர்களுக்கான நலன்களை வந்து செய்து தருவது. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இப்போ திருவண்ணாமலையில் வந்து கோயில் அந்த மலை சுற்றுறாங்கன்னா அந்த பாதைகள் வந்து இது பண்ணுவது, லட்சக்கணக்கான மக்கள் வரும்போது அவங்களுக்கான இதை பண்ணுறது, இப்படியான சில இது இருக்கிறது. அதை தாண்டி இவங்க என்ன பண்ணுறான்னு சொன்னால் வந்து நாங்களும் வந்து இந்து மத உணர்வை பாதுகாக்கிறோம், அதன் மூலயமாக இந்துக்களே எங்களுக்கு ஓட்டு போடுற முடியுன்ற ஒரு இடத்துல வந்து திமுக வந்து இந்த விஷயம் பேசுறது வந்து பாராயணம்லாம் படித்தாங்க நிறைய மாணவர்களை வச்சு. அது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயம் அல்ல. அதை வந்து எப்பவுமே என்னன்னா நீங்கள் பண்ணுவதே வந்து யார் வந்து உன்னை விட அதிகமாக மதவாதம் பேசுகிறவங்க தானே பயன்படுத்திப்பான். நீங்கள் வந்து 10 கிலோமீட்டரில் வந்து இதை பேசுனீங்கன்னா, நல்லதுக்காகவே நீங்கள் இதை பேசுனா கெடுக்கிறதுக்காக 100% பேச முடியும்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டத்தினால. எனவே தமிழக வெளி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேத மரபுக்கு எதிரான ஒரு இடம் இந்த தமிழ் சமூகமே. நீங்கள் வந்து திணை மரபுலேருந்து ஆரம்பித்தாலே இங்கே வந்து வேத மரபு இருக்கின்றது. உழைப்பை மையப்படுத்தி அதன்படி சித்தாந்தங்கள் இருந்த ஒரு கருத்தியல் தளம் தமிழ் நிலப்பரப்பில் இருக்குது. ஸோ அதை தான் நீங்கள் பேசணுமே கண்டி, அதற்கு பதிலாக நாங்களும் வந்து ஆன்மீகம்லாம் பண்ணுறாங்க, நாங்களும் நல்லவங்க தாங்க, நாங்களும் இதை பண்ணுறோன்னு சொல்லுது என்பதுன்னா அது வந்து நீங்கள் வந்து பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ் உடைய கருத்தியல் தளத்தை வந்து தகர்ப்பதற்கு உதவியாக இருக்குது. வாக்கரசியலுக்கு இப்போ ஏதாவது ஒரு சில பேசுவதற்கு வாய்ப்பாக இருக்குமே கண்டி, தொலைநோக்கு பார்வையில் அது உதவியாக இருக்குது என்பதுதான் இடதுசாரிகளுடைய விமர்சனம். இந்த புள்ளியிலிருந்து எடப்பாடியோ அதிமுக பேசப்படவில்லை என்பதுதான் நம்ம சொல்லக்கூடிய. இப்போ மக்கள் கோரிக்கை பிரச்சார பயணம்லாம் நீங்கள் போனீங்க, உங்கள் கட்சி தலைவர் போனார். இது வந்து எப்படி இருக்குது, களம் எப்படி இருக்குது? திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கா அல்லது எதிராக இருக்கா, எப்படி இருக்குது நிலைப்பாடு? இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அடிப்படை பண்பு என்னன்னா தோழா, வந்து எங்களுக்கு வந்து என்னென்னா மக்கள் தான் பிரதானம், தலைவர்கள் பிரதானம் கிடையாது. ஒரு முதலாளித்துவ கட்சியில் தலைவரை மையமாக வச்சு தான் கட்சியை நடத்துவாங்க, ஒன் மேன் ஷோ தான். பட் கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் உழைக்கும் மக்கள் தான் அடிப்படை, மக்கள் தான் வரலாற்று உறவாக்குகள். முன்னாடி போய் நிற்கிறதுனால தலைவரே பெரிய அப்பாட்டகர் கிடையாது, தலைவருக்கு ஒரு ரோல் இருக்குது, ஆனால் தலைவரே மெயின் கிடையாது, மக்கள் தான் பிரதானம். அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் எங்கள் பிரச்சாரம் இருக்கும் மக்கள் மத்தியில். ஏன்னா நீங்கள் ஊடகம்லாம் எதை பேசணும் உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. மீடியா வந்து என்ன அதிகார வர்க்கம் விரும்புகிறதோ அதை வாந்தி எடுக்கிறதா தான் இன்றைக்கி மீடியாவாக மாறிட்டனால கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் உட்பட பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரீல்ஸ் பார்க்கணும் என்பதை அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. நீ சின்மயி பாட்டு கேட்கணுமா, தீதி பாட்டு கேட்கணுமா, மணிரத்னா அஜெண்டா தான் நிறைவேற்றப்படுறத கண்டி வேற ஒன்று வந்து நிற்க போகிறதில்ல. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கட்டமைப்பில் இருக்கும்போது நாங்கள் என்ன நினைக்கிறோம், நம்ம மக்களிடம் போயிட்டு நேரடியாக துண்டறிக்கை கொடுத்து இந்த பிரச்சனைகளை கோரிக்கைகளை பேசணுன்றதுக்காக தமிழ்நாடு தழுவி ஒரு 10 நாள் வந்து துண்டறிக்கை பிரச்சார இயக்கம் நடத்தணும். ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு வரவேற்பு நடந்தது. தலைவர்கள் நேரடியாக போயிட்டு வீடாக போய் கொடுத்தோம். மக்கள் வந்து அவ்வளோ நிலையில் இருக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்சம் துயரத்தில் எல்லார் வீட்லேயும் கடன் இருக்குது. விடுமுறை போனால் வீட்டில் வந்து ஏசி இருக்குதோ ஃப்ரிட்ஜ் இருக்குதோ இல்லையோ, கடன் இல்லாத ஆளே கிடையாது.
எல்லாரும் பார்த்தீங்கன்னா வட்டி அதாவது சம்பாதிக்கிறத விட்ட கடன் கட்டுற ஆளாக இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது வேலை நெருக்கடி. அதாவது வந்து அவங்க படித்த படிப்புக்கு வேலை இல்லை, அல்லது வந்து பணி பாதுகாப்பு கிடையாது. ஒரு பையன் வந்து MBA படிச்சுட்டோன்னா ஓலாவிலே ஊபரில் போயிட்டு தான் வந்து வேலை செய்யக்கூடிய இருக்குது, இல்லை ஸ்விக்கி சொமோட்டோவில் சாப்பாடு கொடுக்குற வேலை இருக்குது. 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை வந்து என்னென்னா உழைப்பு சுரண்டல் வந்து நடந்து கூட இருக்குது. அப்புறம் அடிப்படை வசதிகளுக்காக, குடிநீருக்காக, கல்விக்காக, மருத்துவத்திற்காக அவங்க அதிகமாக செலவழிக்கக்கூடிய இதுவாக போயிட்டுருக்காங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்விக்கு வந்து அதிகமாக செலவழிக்கக்கூடிய சூழல் இருக்குது. வீடு என்பது வந்துன்னா அவங்களுக்கு இல்லாத ஒரு நிலைமையாக இருக்குது. இப்போ விடுதலை அடைஞ்ச எத்தனை ஆண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா 300 ஸ்கொயர் ஃபீட் 400 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ஒரு குடும்பமே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அங்கேயும் காற்று வெளிச்சம் இல்லாத ஒரு நெருக்கடியில் மக்கள் வாழ்த்து, அதை விட கம்மியான ஒரு பகுதியிலும் மக்கள் வசிக்கிறாங்க. பட்டா கோரிக்கை, எங்களுக்கான வீடு வேணும், பட்டா கொடுக்குன்றதுக்கான கோரிக்கை வந்து ஒரு பவர்ஃபுல்லான டிமாண்ட் வந்து மக்கள் மத்தியில் வந்து இருக்குது. பிஜேபி மேலே ஒரு அதிருப்தி தமிழ்நாட்டில் வலுவாக இருப்பதை நம்மளால் உணர்ந்துக்க முடியுது. மோடி மேலே, அமித்ஷா மேலே ஒரு வலுவான அதிருப்தியை பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பங்களுக்கு எதிராக பாஜக இருக்கின்ற ஒரு கருத்து தெரியுது. இன்னொரு பக்கம் திமுக மீதும் வந்து என்னன்னா மக்கள் வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. சில வாக்குறுதிகள் அவங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றப்படலை. இப்போ உதாரணத்துக்கு ஆசிரியர் நிரந்தரப்படுத்தலை, செவிலியர் கோரிக்கை இதுவாகலை. இப்போ ஆட்டோவுக்காக ஒரு புது செயலை உருவாக்கணும்னு சொன்னாங்க, ஆப் உருவாக்குறாங்க. அந்த ஆப் ஆனால் அவங்க சொல்கிறாங்க 98.5% நாங்கள் வந்து நிறைவேற்றிட்டோம் கொடுத்த வாக்குறுதிகள் அப்படின்னு திமுக தரப்பில் சொல்லப்படுது. அதுவே எங்களுடைய மாநில செயலாளர் தான் பதில் சொன்னார். நீங்கள் எந்தெந்த வாக்குறுதிலாம் இருக்குன்றத பட்டியலிட்டார் இல்லையா அந்த பிரச்சாரத்தில். ஸோ இப்படியான விஷயங்களும் வருது. அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி கோரிக்கை நடத்துங்க. இன்னொரு பக்கம் திமுக அரசாங்கம் இதை பண்ணாத இருக்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன்றிய அரசாங்கம் வந்து நிதியை வந்து ஒதுக்கல மாநில அரசுக்கு. தமிழ்நாடு அரசுகளுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காததும் இந்த பற்றாக்குறையும் இருக்குது. அதே நேரத்தில் மாநில அரசு செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்குது, அதை செய்யாமல் இருக்கிறது எப்படி சரியாகுன்றது அந்த கோரிக்கை நாங்கள் முன் வைத்து இந்த பிரச்சாரம். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதன் அடிப்படையில் நீங்கள் முன்மொழிந்த ஆட்சி தான் வந்திருக்கு 2021. அப்போ அது 4 வருடங்கிறது திமுக இன்னும் சரியாக செயல்படலை அப்படிங்கிறதான நீங்கள் சொல்கிறதில் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது நாங்கள் சொன்ன ஆட்சி வந்தது என்பதில் எங்களுக்கு ஒரு பெருமை, ஆட்சி நடப்பது என்பது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். திமுகவுடைய ஆட்சி நடப்பில் தனிப்பட்ட முறையில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயமாக தான் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஜனநாயக வெளி உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக நம்ம பார்த்தோம். அதில் குறிப்பானன்னா இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஒன்றிய அரசாங்கம் எடுக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளை உறுதியாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கம் திமுக தலைமையிலான அரசாங்கம் இருக்குது என்பதை நாங்கள் வந்து பெருமையோடு பார்க்குறோம். கேரளாவில் பினராயி விஜயனுடைய குரல் எப்படி எதிரொலிக்குதோ அதே குரலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய குரல் எதிரொலிப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆளுநருடைய அழிச்சாட்டிற்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போனது, மக்கள் மன்றத்தில் வாதாடினது, இதெல்லாம் குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அது அந்தளவுக்கு பாராட்ட தகுந்த வேலைகள் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் தான் எங்களுடைய பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம் திமுக அரசாங்கம். அதே வேளையில் ஒரு மாநில அரசாங்கம் எதெல்லாம் செய்யணும்னா பல செயலிருந்து அழுத்தம் இல்லையா. திமுக வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது இல்லையா, கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கிடையாது இல்லையா. அப்போ திமுக எந்த சைடில் போகணும்னு சொல்லிட்டு அவர்கள் மீது விருப்பம் உடையவர்களும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போவாங்க. வாப்பா இந்த தெரு பக்கமாக வாப்பான்னுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், இல்லை அந்த தெரு பக்கம் போனால் நம்ம காலியாகிடுவோம், வாங்க எந்த தெரு பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அழுத்தத்தை நாங்கள் கொடுக்குறோம். அதன் மூலயமாக இந்த இடத்தை வந்து ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கக்கூடிய செயல். அதனால தான் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில், ஆனால் இப்போ நீங்களே திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க இந்த காலகட்டத்தில். அதனால தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு நேரடியாக விமர்சனம் வச்சிருக்க மாட்டார் கம்யூனிஸ்டில் நோக்கி. நீங்கள் இவ்வளோ நடக்குது, நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம், இவ்வளோ போகிறோம், ஏன் முதலமைச்சர் விமர்சனம் வைக்கல? சில பேர் 1-2 பேர் திமுக சோஷியல் மீடியாவில் திட்டு போவோம், அதை விடுங்க. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவராக, இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா திமுக சார்பாவோ இல்லை அரசு சார்பாவோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீதான ஒரு விமர்சனத்தை நாங்கள் இப்படி பேசுகிற வைக்கல. வேற கேள்வி கேட்கணும் இல்லை, அவங்க அப்படி கேட்கறது வந்து கரெக்டு தான், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ண பார்க்குறன்ற ஒரு பதிலை தான் அவர் தெரிவிக்கிறார். அப்போது இந்த கோரிக்கையினுடைய நியாயத்தை அதை உட்கிடக்கிய வந்தோம்னா கட்சி தலைவராகவும் தமிழ்நாட்டினுடைய முதல்வராகவும் அவர் புரிஞ்சிருக்கார் என்பதை தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஆனால் பொது வழியில் விமர்சனத்தை வைக்கிறாரு மார்க்சிஸ்ட் செயலாளர். அமித்ஷா சொன்னதே அவர் சொல்லிட்டாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மூச்சுக்கு 300 தடவை திமுகவை முதலாளித்துவ அரசு தான் திமுக. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.